போட்ஸ் அண்ட் ஸ்டீம்ல வந்து ஒரு சம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போட்டோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. அதாவது போட் வந்து 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் போகும். இப்போ டைரக்டாவே ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. நான் போட்டோட ஸ்பீடை பீன்னு எடுத்துக்க போறேன். சிலர் வந்து எக்ஸ்ன்னு எடுப்பீங்க, அது பீன்னு எடுத்துறேன். 6 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லிட்டாங்களா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டீமோட ஸ்பீட், அந்த ரிவரோடைய ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிவரோட ஸ்பீடை நம்ம எஸ்ன்னு எடுத்துக்க போறோம். இந்த நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீமை விட டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து டைமிங் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமை விட 3 மடங்கு இருக்கு. த்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ இது 1 இருந்துச்சு அப்படின்னா இங்க 3ன்னு இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இங்க டைரக்டா நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். b ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் s, அவ்வளவுதான் சம்மே. அதாவது இங்க 3:1 ரேஷியோ வந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், போட்டோட ஸ்பீட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டீமோட ஸ்பீடை விட 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ பி வந்து 6 அப்ப 2 × s கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டீமோட ஸ்பீட் என்னவா இருக்கும், 3 கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கும். ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து 2:1 ரேஷியோவா இருந்துச்சு அப்படின்னா சம் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னா b ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் s சொல்லுவீங்க. ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஷார்ட்கட்க்கு நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.